நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயர்லெஸ் QI வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இப்போ இது வந்து ஆல்ரெடி இது வந்து A6000 லெனோவா A6000 மாடலு. இது வந்து QI எனேபிள்டு ஃபோனாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ QI எனேபிள்டு ஃபோனை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து ரிசீவர் ஒன்று வாங்கணும், வயர்லெஸ் ரிசீவர். அது எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஷாப் க்ளூஸில் வந்து டைப் A டைப் B போத் மாடலில் வந்து வயர்லெஸ் ரிசீவர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 309 ருபீஸு. அதாவது எம்ஆர்பி வந்து 399 ருபீஸு, உங்களுக்கு 306 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், கிளாஸ் ஏவா கிளாஸ் பியா பி டைப்பான்னு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் போடுறேன். ஸோ இதில் வந்து கிளாஸ் ஏ சீரீஸ் மட்டும்தான் இருக்கும். அது கிளாஸ் ஏ மட்டும்தான் இதில் இருக்குது, கிளாஸ் ஏ. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்கள் ஃபோன் என்ன ஃபோன் அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ 404 ருபீஸு. இது வந்து 310 ருபீஸ்க்கு ஆஃபரில் நமக்கு தராங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிசீவரு, இது வந்து டிரான்ஸ்மிட்டர் என்ன டிரான்ஸ்மிட்டர் இப்போ நம்ம அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் வந்து மேக்ஸ் புல் அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து மேக்ஸ் புல் 2020 லைட்டு 500 QI சர்டிஃபைடு. இதோட அன்பாக்சிங்க்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே வித் அஸ். நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்டினரி மொபைல் ஃபோனை வந்து எப்படி QI எனேபிள்டு ஃபோனாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி ரிசீவர், இது வந்து ரிசீவரு, இது வந்து டிரான்ஸ்மிட்டரு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகணும். ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். ஃபோன் கன்வெர்ட் பண்ண முன்னாடி வந்து நம்ம வந்து ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேக் கவரை. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இது லெனோவா A6000. ஸோ இதில் வந்து இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதான் வந்து வயர்லெஸ் ரிசீவர். இதில் போட்டிருக்காங்க வயர்லெஸ் சார்ஜர் ரிசீவர் மாடல் ஆண்ட்ராய்டு ஏ. 5 வோல்ட் வந்து 1000 mA அப்படின்னா மில்லி ஆம்பியர். ஸோ இது அவுட்புட் வந்து 1000 மில்லி ஆம்பியர் அவுட்புட்டு அண்ட் 5 வோல்ட் இன்புட் வந்து 5 வோல்ட். ஸோ அதாவது இதுக்கு இன்புட் வந்து 5 வோல்ட்டு, இது வந்து அவுட்புட் கொடுக்குறது வந்து 1000 mAh, அதாவது 1 ஆம்பியர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு சில கனெக்டர் வந்து கீழே இருக்கணும், சில இதுக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம இதில் மேலே இருக்குது கனெக்டர். ஸோ கனெக்டர் வந்து மேலே இருக்குல்ல, இதை வந்து நேரோ பார்ட் மேலேயும் வைட் எண்ட் வந்து கீழேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பேக் சைடில் வந்து இது அப்படியே இருக்கும். இது நீங்கள் வந்து கவரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம இது வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எவ்ரி டைம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்து இந்த கனெக்டர் போயிடும். இந்த கனெக்டர் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 250 ருபீஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வயர்லெஸ் சார்ஜருக்கு
நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து QA எனேபிள்டு ஃபோனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. QA எனேபிள்டுனா ஸோ இந்த வயர்லெஸ் ரிசீவர் இருக்குல்ல, இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது QA எனேபிள்டு ஃபோன் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர். நார்மலாக இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும்ல, அதே மாதிரி வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டரு. இது மேக்ஸ் புல் மேக்கு. ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 756 ருபீஸு. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். மெட்டீரியல் வந்து ABS ப்ளஸ் அலுமினியம். அதாவது 5 வோல்ட் 2 ஆம்பியர் வந்து இன்புட். நம்ம 5 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் நமக்கு இது யூஸ் பண்ணணும். அதாவது 9 வோல்ட் நார்மலாக. ஸோ இந்த அடாப்டர்லாம் வந்து இது வந்து 1 ஆம்பியர் அடாப்டரு. இதெல்லாம் 1 ஆம்பியர் அடாப்டரு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது 0.7 ஆம்பியர் அடாப்டரு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம தனியாக அதுக்கு வந்து அடாப்டர் வந்து 1 ஆம்பியர் 2, அதாவது 2 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ணணும். 9 வோல்ட் 1.97, அதாவது QC2 அண்ட் QC3, அதாவது குயிக் சார்ஜ் 2 வெர்ஷனும் குயிக் சார்ஜ் 3 வெர்ஷனும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு யூஸ் பண்ணலாம் போட்டிருக்காங்க. அது இப்போ செகண்ட் தேர்ட் வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர் 7.5, 9 வோல்ட் 1.1 ஆம்பியர். அப்புறமேட்டு 10 வாட் மேக்ஸிமம் அவுட்புட், 75% எஃபிஷியன்சி தரும். ஸோ 25% வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து வேஸ்ட் ஆகும், பவர் வேஸ்ட் ஆகும். வயர்லெஸில் உங்களுக்கு 25% வந்து வேஸ்ட் ஆகும். 6 mm வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். 58 கிராமு. இது ப்ராடக்ட் சைஸ் வந்து 101. ஸோ இதில் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது கலிஃபோர்னியாவில் இது வார்னிங் கொடுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஜென்ரல் டேர்ம். இது அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ இது மேக்ஸ் புல் ப்ராடக்ட் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வந்து மேட் இன் சைனா. 5 வோல்ட் 9 வோல்ட் 1.67 ஆம்பியர், அதாவது குயிக் சார்ஜ் அந்த அடாப்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் அடாப்டர் 5 வோல்ட் அடாப்டர்னா 2 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ணலாம். அவுட்புட் வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர் இது கொடுக்கும். இது வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர் அவுட்புட் கொடுக்கும். இது 5 வோல்ட் 1 ஆம்பியர் இன்புட் இது வந்து வாங்கும். ஸோ இது வந்து மேட்சிங்காக இருக்குது. பட் இது வந்து QA சர்டிஃபைடு எதுவுமே இல்லை, சிம்பிள் எதுவும் இல்லை. பட் மேக்ஸ் புல் வந்து QA சர்டிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எங்கேயுமே வந்து QA அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டிருந்தோம், கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ QA சர்டிஃபைடா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க மேக்ஸ் புல்லேருந்து. எஸ் இட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ப்ராடக்டில் ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன QA எனேபிள்டு ஃபோனில் ஒர்க் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. QA எனேபிள்டு ஃபோன் அப்படின்னா ஹையர் அண்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வந்து QA எனேபிள்டு ஃபோனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஸோ QA இந்த ஃபோன் வந்து இது லோவர் எண்ட் ஃபோன். லெனோவா A6000 லோவர் எண்ட் ஃபோன். ஹையர் எண்ட் ஃபோன்னா 35,000 70,000 இருக்கும். அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து QA எனேபிள்டு, அதாவது இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து உள்ள ஒரு காயில்லாம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் வந்து டேரெக்டாகவே இதெல்லாம் யூஸ் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாருமே எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ டூ காயில்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 வாட் 5 வாட்டு இது வந்து
அதுக்கப்புறம் இது வந்து எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜு. ஸோ இது வந்து அது தென் இது வந்து இது அதாவது ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேடியேஷன் ஷீட்டிங் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரின் பாடி டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 10 வாட் 7.5 வாட் யூஸ் பண்ணால் போட்டுருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதை பார்த்து ஓகே அப்படின்னு, பட் QA சர்டிஃபைடு அப்படின்னு எதிர்பார்த்தது அவங்களும் Q சர்டிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட்டில் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இது 23rd செப்டம்பரில் தான் இது வந்து மேக்ஸ் புல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது அவங்க தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சைட் இது அமேசான்லேயும். ஸோ இதோட வந்து உங்கள் வயர்லெஸ் இது யூஎஸ்பி கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இது ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த டைரெக்ஷன் யூஸ் பண்ணலாம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டைரெக்ஷனில் யூஸ் பண்ணலாம், ஆல் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணலாமா. அதுக்கப்புறம் இதோட இது வந்து QI வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உள்ளே. பட் மேனுவலில் எங்கேயும் QI எனேபிள்டு அப்படின்னு கொடுக்கல, QA சர்டிஃபைடுன்னு கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து ஆல் QI நோட் கொடுத்துருக்காங்க. கீழே ஆல் எக்யூப்மெண்ட் மஸ்ட் QA ஸ்டாண்டர்ட் டு யூஸ் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியது. QA ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இது அது மேலே வச்சோம் அப்படின்னா ஹீட் ஆகும். இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியது. பட் இதில் வந்து எல்லா ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் சார்ஜரில் யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து இது 2 ஆம்பியர் அடாப்டரில் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த அடாப்டர் வந்து ஏசி அடாப்டர். இது வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து 2 ஆம்பியரு, இன்புட் வந்து 100 to 240 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 2000 மில்லி ஆம்பியர். ஸோ இந்த அடாப்டர் வந்து கம்பேட்டபிள் தான். ஸோ இது இந்த அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது அவங்க கொடுத்த கேபிள். இதில் கேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நார்மல் கேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எரிஞ்சு உங்களுக்கு வந்து பேர்ன்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நார்மல் கேபிள் எப்பவுமே ரொம்ப தின்னதாக இருக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும். நார்மல் கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வயர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ வயர்லாம் இவ்வளோ தின்னாக இருந்துச்சுன்னா எரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ், நார்மல் கேபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு குவாலிட்டியான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவங்களே வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போயுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போடணும். இல்லை அப்படின்னா இந்த எண்டு இருக்குல்ல, இது வந்து கேபிள்னாலும் சரி, எந்த சார்ஜர்லையும் சரி, இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு தான் ஆன் பண்ணணும். இது மொபைலில் நம்ம சார்ஜ் போடுறா இருந்தாலும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து கேபிளை இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆன் பண்ணணும். இல்லை ஆன் பண்ணிகிட்டே பண்ணிங்க அப்படின்னா இந்த போடுற கேபிள் போடுறோம்ல, போடும்போது இங்கே வந்து ஸ்பார்க் வரும். அதனால் வந்து இந்த கனெக்டர் வந்து ஸ்பாயில் ஆகும். இந்த கனெக்டர் ஸ்பாயில் ஆகும், இந்த கனெக்டர் ஸ்பாயில் ஆகிரும். இந்த கனெக்டர் ஸ்பாயில் ஆகிடுச்சா நம்ம நியூ கேபிள் 150 rupees சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை இந்த கனெக்டர் ஃபால்ட் ஆகிடுச்சா 2 தடவை தான் மாற்ற முடியும் உள்ள கனெக்டரை.
அதுக்கு மேலே மாற்றணும் அப்படின்னா பிசிவிபி வரும், மதர் போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்து இது ஃபோனில் இது கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து சுவிட்சை ஆன் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிளை வந்து ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டாது. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ தான் க்ரீன் கலர் சுற்றி எரியும், லைட் வந்து க்ரீன் கலரில் எரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோன் இப்போ மேலே இது வச்சோடனே வந்து அது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பேன். இப்போ சார்ஜிங் வந்து ஏறுது. இப்போ க்ரீன் கலரில் எரியும். இப்போ சார்ஜிங் மேலே வச்சோம் அப்படின்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ சார்ஜிங் ப்ளூ கலரில் ப்ரீத்திங் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஃபார் சார்ஜிங் இதில் வந்து சார்ஜிங் காமிக்குது, சார்ஜிங் 60% காமிக்குது. இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா க்ரீன் கலரில் மாறிடும். திருப்பி வச்சோம் அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து க்ரீன் தரும். சார்ஜிங் இது. ஸோ இது வந்து எவ்வளோ நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்புக்கும் இந்த மெட்டீரியல்ஸுக்கும் சம்மந்தம், இந்த ரிலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கரண்ட் ஆகுதுன்னு. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து சார்ஜிங் மானிட்டர் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் பேட்ரி சார்ஜிங் மானிட்டர். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆம்பியர் வந்து இது கன்சியூம் பண்ணுது, அது எவ்வளோ ஆம்பியரில் வந்து சார்ஜிங் ஏறுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். அதுக்கடையில் வந்து இப்போ இதை பற்றி நான் சொல்கிறேன். மேக்ஸ் புல்லில் வந்து இப்போ வந்து சார்ஜிங் ஏறுது. ஸோ இது இல்லாமல் ஃபாரின் பாடிஸ்னால் வேறு ஃபாரின் பாடிஸ்னால் இப்போ வேறு ஏதாவது காயின் ஏதாவது வந்து நார்மலாக இப்போ ஃபோன் வச்சுன்னு வந்து இது வந்து க்ரீன் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிரும். இது ஆஃப் பண்ணுறேன், அப்புறம் லைட் ஆஃப் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ளூ கலர் வந்து சார்ஜிங் ஏறிட்டுருக்கு. சப்போஸ் ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்னால் இது வந்து இது வாஷரு. ஸோ இது மேலே வைக்கிறேன். ஸோ இது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இது மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது பிளிங்க் ஆகிறத வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். இது ரொம்ப பிளிங்க் ஆகிட்டு அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகிடும். ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குன்ட்ருக்காங்க. பட் அதை நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 59% சார்ஜிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
இது -682 mAh இப்போ வந்து மில்லி ஆம்பியர் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபோன் வந்து பேட்டரியில் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்குது -682 மில்லி ஆம்பியரு. ஸோ இது டெம்பரேச்சர் எல்லாமே காக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இது வந்து சார்ஜுக்காக இது மேலே வைக்கிறேன். இது மேலே இப்போ வச்சோன்னே வந்து இப்போ வந்து 682 மில்லி ஆம்பியர் வந்து இப்போ 876 மில்லி ஆம்பியர் வந்து இப்போ சார்ஜிங் ஏறிட்டு இருக்கு. இந்த கிராஃப் உங்களுக்கு அதில் வந்துட்டுருக்கும். ஸோ 41 செகண்ட்ஸ் சார்ஜிங் ஏறிட்டுருக்கு. 876 மில்லி ஆம்பியர். அது மேக்ஸிமம் அவுட்புட் வந்து இந்த வயர்லெஸ் ரிசீவர் வந்து 1 ஆம்பியர் கொடுக்கும். போயிட்டுருக்கு. ஸோ 15 செகண்ட்ஸு 584. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இன்புட் வயர்லெஸ் ரிசீவர் வந்து 1 ஆம்பியர் வரைக்கும் சார்ஜிங் ஆகும். நம்ம 2 ஆம்பியர் அடாப்டரை யூஸ் பண்ணணும், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எவ்வளோ நேரம் சார்ஜிங் ஆயிடுச்சு அப்படின்றது நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு வந்து இப்போ ஓகே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். லாஸ்ட்டு 25 மினிட்ஸில் வந்து 15% சார்ஜ் இருக்குது. 731 மில்லி ஆம்பியரு இப்போ சார்ஜிங் எடுத்துகிட்ருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து 49 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது சார்ஜ் ஃபுல்லானோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரீத்திங் இருக்குல்ல, ப்ளூ கலர் ப்ரீத்திங் வந்து போயிட்டு உங்களுக்கு வந்து சேஃப் மோட் போயிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.